இந்த மூவிக்கான ஓபனிங் சீன்ல செம்ம டேலண்டடான ஹேக்கரா இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வேற ஒருத்தர் லேப்டாப்ப ரொம்ப உரிமையா டப்பு டுப்புன்னு தட்டி தனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேப்டாப்போட ஓனர் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஜல்சா பண்றதுக்காக ஜாலியா உள்ள கூட்டிட்டு வராரு. மாட்டிக்கிட்டா மண்டை காலி ஆகிருங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் நைஸா அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு கபோர்ட்குள்ள மறைஞ்சுக்கிறாங்க. இது தெரியாம அந்த ஆளு கில்மா பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்கவும் சந்தேகப்படுற இந்த மனுஷன் கபோர்ட போய் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்ல. சைடு கேப்ல நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. சோ சந்தேகப்படுற இந்த மனுஷன் எம்மா இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோட என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட டேபிள்ல உட்காரும் போதுதான் லேப்டாப் சூடா இருக்கிறத கவனிக்கிறாரு. அதாவது யாரோ வந்து யூஸ் பண்ணிருக்காங்கிறது புரிய வரவும் தன்னோட ஆளுங்க கிட்ட சந்தேகப்படுற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல யாராவது சுத்திட்டு இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அவனுங்களுமே தேட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல தன்னோட கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணி அவனுங்களுக்கு முன்னாலேயே செம்ம கெத்தா நடந்து போறாங்க. சோ இவனுங்களால நம்ம ஹீரோயின் தான் இவங்க தேடிட்டு இருக்க கல்பிரிட்டுங்கிறதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதே நேரம் இப்ப நம்ம ஹீரோயின் ஆட்டைய போட்டாங்கல்ல ஒரு சில முக்கியமான டேட்டாஸ், அது எல்லாமே ஒரு பெரிய கம்பெனியோட பிசினஸ் சீக்ரெட். சோ நேரம் பார்த்து அதை பப்ளிஷ் பண்ணிடுறதுனால அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனி ஓனர் பல வருஷத்துக்கு முன்னால பயங்கரமா அவமானப்படுத்திருப்பான். அதனால பழி வாங்குறதுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயின் இவ்ளோ பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. என்ன அவ்வளவுதானா, இதுதான் ஹீரோயினோட கேரக்டரானு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோயின் மெயினா ஒரு டிடெக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஒன்னு நடத்திட்டு இருக்கிறதுனால ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, ரீசெண்டா என் ஹஸ்பண்டோட நடத்தையில எனக்கு சந்தேகமா இருக்கு, அடிக்கடி என்கிட்ட சொல்லாம எங்கேயோ போறாரு, சோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, யார் கூட அஃபேர்ல இருக்காருங்கிற எல்லாத்தையுமே நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும், அதுக்கு நான் உங்களுக்கு 1,00,000 yen தரேன்னு சொல்ல இந்த டீலுக்கு ஓகே, கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்படி இருக்கச்ச ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி, நீ தேடிட்டு இருக்க மிஸ்டர் வாங் இப்ப பிரசிடென்சி ஹோட்டல்ல 8வது நம்பர் ரூம்ல இருக்காருன்னு சொல்லவும், நீ ரொம்ப லேட்டு மச்சான், நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போய் ரீச் ஆகிருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம்ம கெத்தா அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. இன்னொரு சைடு அந்த ஹோட்டல் ஓனரான நம்ம ஹீரோ சௌஹவ் கிட்ட அவரோட மேனேஜர் 10ஆம் நம்பர் ரூம்ல இருக்க கஸ்டமரோட பிஹேவியர் சுத்தமா சரியில்லை, நம்ம ஹோஸ்ட போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காரு, வாங்க என்னங்கறத போய் பார்க்கலாம்னு சொல்லவும் ஹீரோவுமே போறான். தென் 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் மிஸ்டர் வாங்க மீட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து இந்த தாய பாக்ஸ் மாதிரி இருக்கு. யாரு தோத்து போறாங்களோ அவங்க சரக்கடிக்கணும். சோ நம்ம ஹீரோயின் ஏதேதோ ட்ரிக் பண்ணி அதுல வின் பண்றதுனால மிஸ்டர் வாங்க பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி சரக்கடிக்க வச்சிடுறாங்க. சோ ஃபுல்லா மட்டையான அந்த மனுஷங்கிட்ட, நீங்க உங்க ஒய்ஃபை தவிர வேற யாரு கூடயாவது அஃபேர்ல இருக்கீங்களான்னு கேட்க, அந்த ஆளுமே கிளார்ல, நேத்து நான் ஏமி கூட இருந்தேன், அதுக்கு முதல் நாள் கேண்டி கூட இருந்தேன், அதுக்கும் முதல் நாள் டேசி கூட இருந்தேன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டா குடுக்கறாரு. ஆட என்ன மனுஷயா நீனு, உன் ஒய்ஃப் நீ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்கன்னு நினைச்சா நீ ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணு கூடயுமே அஃபேர்ல இருக்கியான்னு சொல்லி தலை சுத்தி போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேற யாரோட ரூம்குள்ளேயோ இருக்கவும், என்ன இது ஒரே அதிசயமா இருக்கு, நாம எப்படி இங்க வந்தோம்னு தெரியாம நம்ம ஹீரோயின் நைட்டு தனக்கு என்ன நடந்துச்சுங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் அவரோட மேனேஜரும் இருக்காங்க. என்ன பேபி போதையெல்லாம் தெரிஞ்சிருச்சா, நேத்து நீ என் பார்ல பண்ண ரகலையில நிறையவே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்ட, ஒழுங்கா அதுக்கு பே பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, எது நானா, நான் அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லையேன்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்ணவும், இங்க பாரு நேத்து நீ உடைச்சது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு பாட்டில், அதோட விலை கிட்டத்தட்ட $2 மில்லியன். சோ ஒழுங்கா நீ உடைச்ச எல்லா பொருளுக்குமே காசு எடுத்து வை, இல்ல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டவும், நைட்டு நான் அப்படி என்ன சம்பவம் பண்ணேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் 8ஆம் நம்பர் ரூம்ல மிஸ்டர் வாங்க டீல் பண்ணிட்டு வெளியில வந்தப்போ 10ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற ஒரு கஸ்டமர் அங்க வேலை பாக்குற ஹோஸ்ட் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பாரு. இந்த அநியாயத்தை பார்த்து கொதிச்சு போயிடுற நம்ம ஹீரோயின் சிங்கப்பெண்ணை எழுந்து வான்னு சொல்லி அந்த கஸ்டமரை போட்டு அடி கும்மாங்குத்து குத்துனதுல அங்க இருந்த காஸ்ட்லியான சரக்கு பாட்டில், அப்புறம் இந்த டம்ளர் கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறையவே காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் உடைச்சிருப்பாங்க. பத்தாவதுக்கு மிஸ்டர் வாங் இருந்தார்ல, அவரு நம்ம ஹீரோயினை உஷார் பண்றதுக்காக சரக்குல ஏதோ மிக்ஸ் பண்ணிருப்பாரு, அதையும் நம்ம ஹீரோயின் குடிச்சதுனால இப்ப ஃபுல்லா மட்டையாகி ஹீரோ மேல விழுந்ததும், இவள போனா போது பாவோன்னு விட்டா நமக்கு தான் நஷ்டம், கூட்டிட்டு போய் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் உடைச்ச எல்லா பொருளுக்குமே காசை கறந்துடலான்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயினை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயின் எதுக்கும் பயப்படாம சமகெத்தா எழுந்து ஹீரோ பக்கத்துல போறாங்க. ஐயோ ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்களோ நாம நினைப்போம், பட் அதுதான் கிடையாது. டக்குன்னு கீழே உட்காந்து, சார் நான் ரொம்ப பாவம், என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா, பிளீஸ் எனக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க,
ஹீரோக்கே சிரிப்பு வந்துருது. ஆனா இந்த மேனேஜர், அப்புறம் நீ குடிச்சிட்டு கார்பெட்ல வாமிட் பண்ண, அதை நாங்க துவைக்க போட்டிருக்கோம், சோ அதுக்குமே சேர்த்து நீ பே பண்ணிருமான்னு சொல்லவும் ஹீரோயினுக்கா செம்ம காண்டாகுது. பட் இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல, சோ வேற வழி இல்லாம சரி சார் உங்களுக்கு நான் காசை பே பண்ணிடுறேன், பட் அதுக்கு எனக்கு 1 மாசம் டைம் வேணும்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு தன்னோட பக்கத்துல இழுத்து, அப்படி ஒரு வேலை 1 மாசத்துக்குள்ள உன்னால பணத்தை திரும்ப கொடுக்க முடியலனா அதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம், நான் என்ன சொன்னாலுமே கேட்கணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு ஹீரோ கேட்க வேற வழி இல்லாம ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. சோ இப்ப அவங்களுக்கு அதிகமான பண தேவை இருக்கிறதுனால தனக்கு அசைன்மெண்ட் கொடுத்த ஒரு கஸ்டமரோட ஹஸ்பண்டையே டைரக்டா மீட் பண்ணி, உங்க மேல சந்தேகப்பட்டு இருக்க உங்க ஒய்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக என்ன அனுப்புனாங்க, நான் ஃபாலோ பண்ணி பார்த்ததுல நீங்க வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், இது உங்க ஒய்ஃப்க்கு தெரியக்கூடாதுன்னா அதுக்காக நீங்க எனக்கு $20,000 பணம் கொடுங்கன்னு ஹீரோயின் கேட்க அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம $30,000 கொடுத்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம, எனக்குமே என் ஒய்ஃப் மேல சந்தேகம் இருக்கு, சோ எனக்காக நீ அவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வான்னு சொல்ல, நோ என்னதான் நான் ஒரு டிடெக்டிவா இருந்தாலும் எனக்குமே ஜாப் எதிக்ஸ் இருக்கு, சோ கண்டிப்பா இந்த காசுக்கு என்னால அந்த வேலையை பார்க்க முடியாது, அதுக்கு பதிலா நீங்க எனக்கு $50,000 கொடுங்கன்னு கேட்கவும் அந்த மனுஷன் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் $40,000 தரேன், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்கவும் ஹீரோயினுமே காசை வாங்கிட்டு அவரோட ஒய்ஃபை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கச்சு அந்த அம்மா ஒரு பெரிய பொட்டிக்குள்ள போறாங்க. ஹீரோயினுமே ஃபாலோ பண்ணி போறா. ஆனா அவளை உள்ள விட மாட்டாங்க. அப்போ அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு, நீங்க தான் மிஸ் இன்னான்னு கேட்க, அடடே இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி, ஆமா நான் தான் மிஸ் இன்னு போய் சொல்லி ஹீரோயின் உள்ள போனதுமே, உங்க பேக்கேஜ் ரெடி ஆகிடுச்சு வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு அழகான கல்யாண பொண்ணு மாதிரி டிசைன் பண்றாங்க. ஹீரோயினுக்கா ஒன்னும் புரியல, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்ச உண்மையான மிஸ் இன் பார்த்துட்டு செம கடுப்பாகி எவடி அவ ஏன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறதுன்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு பக்கோன்னு ஆகிடுது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். ஹீரோயினை இப்படி ஒரு கெட்டப்ல பார்த்ததும் அவ்வளவுதான் நம்ம ஆளு பிளாட்டு. யாடி நீ என் சென்மாமா செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸ நீ எப்படி போடலாம் கழட்டுடின்னு சொல்லி அந்த பொண்ணு அடிக்க போறச்ச கரெக்டா ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதே நேரம் மாசா என்ட்ரி கொடுக்கற நம்ம ஹீரோ, நான் சொன்ன நேரத்துக்குள்ள இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா நிக்காம உன்னை யாரு லேட்டா வர சொன்னா, உண்மையை சொல்லணும்னா உன்னை விட இந்த ட்ரெஸ் இந்த பொண்ணுக்கு தான் சூப்பரா இருக்கு, இப்ப நான் அந்த பார்ட்டிக்கு கப்பலா போயாகணும் ஜோடியா போயாகணும், சோ நான் இந்த பொண்ணு கூட ஏன் போறேன்னு ஹீரோ சொல்ல, இந்த பஜாரி கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு ஹீரோயினும் ஓகே சொல்லி ஹீரோ கூட கிளம்பிடுறாங்க. காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ தூக்கிட்டு போன மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போறத பாத்துட்டு மிஸ் இன்னுக்கா செம காண்டாகிடுது. தென் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷனுக்கு போறாரு. அங்க 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு பயங்கரமான தீ விபத்துல சிக்கி சின்னாபின்னமான ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்க 50 கோடிக்கு ஏலம் விடுறாங்க. அத நம்ம ஆளு கொஞ்சம் கூட யோசிக்காம 100 கோடி கொடுத்து வாங்கிடுறான். எரிஞ்சு போன பில்டிங்க்கு எதுக்குடா 100 கோடின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அந்த பில்டிங் எரிஞ்சு போனதுக்கு காரணம், அங்க இருக்கிற நிறைய பேர் இறந்து போனதுக்கு காரணம் நம்ம ஹீரோயினோட அப்பா தானு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவருமே அந்த விபத்துல இறந்து போயிருப்பாரு. ஈவன் நம்ம ஹீரோக்குமே இந்த எரிஞ்சு போன பில்டிங் கூட ஏதோ ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி இருக்குங்கிறதுனாலதான் இப்ப இவ்ளோ காசு செலவு பண்ணி அந்த பில்டிங்க வாங்கியிருக்கான். என்னோட அப்பா கண்டிப்பா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அந்த பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு பின்ன வேற ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. அது என்னங்கறத கண்டுபிடிச்சு எங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு களத்துல இறங்குற நம்ம ஹீரோயின், அந்த பில்டிங் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நானும் உங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறேன்னு சொல்ல, எதுக்காகன்னு ஹீரோ கேட்க, பிகாஸ் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோ யோசிக்கிறாரு. அதே நேரம் அவ மேல பயங்கரமான சந்தேகம் கிரியேட் ஆகுறதுனால தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஹீரோயினை பத்தி விசாரிச்சுட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுக்கறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதும், நீ எதுக்காக 10 வருஷத்துக்கு முன்ன நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக இப்ப இவ்ளோ எஃபோர்ட் போட்டு மெனக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் யாராலையும் உங்க அப்பாவை காப்பாத்த முடியாது, ஈவன் அவருமே அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லவும் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரை தப்பா பாக்குறாங்க, அவரை ஒரு கொலகாரனா பாக்குறாங்க, ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டதா திட்டிட்டு இருக்காங்க, சபிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் எங்க அப்பாவை பத்தி, அவர் நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷன், சோ கண்டிப்பா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. பிகாஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு தான் என்னோட பர்த்டேவுமே, எனக்காக ஆசாசியா கேக் ஆர்டர் பண்ணி அனுப்புனது மட்டும் இல்லாம என்னை பாக்குறதுக்காக சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. சோ அப்படிப்பட்டவரால எப்படி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்க முடியும்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்றாங்க. ஃப்ரெண்டுமே சரி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்னு வாக்கு தரான். அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி, இன்னைக்கு தான் நான் முதல் நாள் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், ஸோ ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி கேக் கொடுக்கவும் நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஹீரோவுமே இந்த பெரிய பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ யாருமே இல்லாம தனியா சோகமா உட்கார்ந்துருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு இதே கேக்கு கொடுத்து, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, உன்ன மாதிரி தான் எனக்குமே யாரும் இல்ல, ஸோ நீயும் நானும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆறுதலா இருப்போம், கடைசி வர ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க.
ஸோ இப்போ அந்த மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன வயசுல தனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு நம்ம ஹீரோயினுங்கிற விஷயமே ஹீரோக்கு புரிய வருது. பட் இன்னும் தெளிவா கிளாரிஃபை ஆகாததுனால, ஆமா நான் எப்போ உனக்கு வேலை தரதா சொன்னேன்னு ஹீரோ கேட்க, இதோ இப்போதான் ஜஸ்ட் நவ் என்கிட்ட இருந்து கேட்க வாங்கிட்டீங்களே, இங்க பாருங்க உங்களுக்கு நான் $2 மில்லியன் கடன் பட்டிருக்கேன். ஸோ இப்படி உங்ககிட்ட வேலை பார்த்து நான் அந்த கடனை அடைச்சிக்கலான் இருக்கேன். ஸோ இன்னில இருந்து நான் தான் உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஹீரோயின் சொல்ல, பர்சனல் அசிஸ்டன்ட்லாம் ஏற்கனவே எனக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு டிரைவர் தான் இல்லை, உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சூப்பராக கார் ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோக்கு வேலை பார்க்குறாங்க. நாட் பேட், பரவாயில்ல, நல்லா தான் ஓட்டுற, பட் நீ கார் ஓட்டுற ஸ்டைல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அடுத்த தடவையிலேருந்து நானே கார் ஓட்டிக்கிறேன்னு ஹீரோ பல்பு கொடுத்துறவும் பாவம் நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. கட் பண்ணா மிஸ் இன்னோட அப்பாவான நம்ம ஹீரோவோட பிசினஸ் பார்ட்னர், நீ புதுசா வாங்கியிருக்க அந்த எரிஞ்சு போன பில்டிங்கோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நானுமே உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே இது தனியா பாத்துக்கிறேன், பிகாஸ் இது என் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஹீரோ சொல்லவும், நீயே இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகியிருக்க, ஸோ உன்னால் தனியாக நின்று இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ நீ என் பொண்ணு மிஸ் இன்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு மாமனாராக இருந்து இந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லவும், ஆஃப்கோர்ஸ் தாராளமாக நான் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் கண்டிப்பாக என்னால் அவளை உண்மையாக நேசிக்க முடியாது, காதலிக்க முடியாது. அவள் வேணும்னா என் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி ஒரு ஓரமாக இருந்துட்டு போகலாம், மற்றபடி அவளால் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஆகிட முடியாதுன்னு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கவும், சமகடுப்பாகிற மிஸ் இன்னோட அப்பா ஹீரோவை அடிக்கிறதுக்காக டீமகர் ரொம்ப ஃபோர்ஸாக தூக்கி எறிகிறாரு. பட் நல்ல வேலை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம ஹீரோயின் அதை கேட்ச் பண்ணி தடுத்துடுறாங்க. ஹீரோக்கா செம ஷாக்கு. அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு நாம தான் இதை பிடிச்சோமான்னு சொல்லி உறைஞ்சு போயிடுறாங்க. பத்தாவதுக்கு அந்த டீமுக்கு வேற செமையா சுட்டு விட்டுருது. ஐயோ என் கை வெந்து போச்சேன்னு புலம்பவும், ஏ பொண்ணு யாரு நீன்னு மிஸ் இன்னோட அப்பா கேட்க, தன்னை பத்தி சொல்லலான்னு ஆரம்பிக்கும் போது மத்தவங்களால ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, இங்க என்ன வெட்டியா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு சொல்லி ஹீரோ திட்டி அனுப்பிடுறாரு. கையில செமையா காயம்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப கேரிங்கா பார்த்து மருந்து போட்டு விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் மனசு விட்டு பேசுறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கா செமையா வயிறுது. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஒன் சைடா ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ இப்படி அவங்க வேற ஒரு பையன் கூட சிரிச்சு பேசுறத பார்க்கும்போது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ இதே டென்ஷன்ல போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப கியூட்டா இந்த மெய்ட் ட்ரெஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்ன போட்டுட்டு நிக்கவும் ஹீரோக்கா பக்குன்னு ஆகிடுது. என்னடி இதெல்லாம்னு கேட்க, சர்ப்ரைஸ், சும்மாதான், நீங்க இப்ப வரை எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்கிறதே எனக்கு தெரியல, அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்காக பாத்ரூம்ல பேஸ்ட் பிரஷ் எடுத்து வச்சது மட்டும் இல்லாம குளிக்கிறதுக்காக சுடு தண்ணியும், குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க துடைக்கிறதுக்காக டவலுமே எடுத்து வச்சிருக்கேன். சோ நீங்க உங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன்னு ஹீரோயின் சொல்ல, என்னடா இது ஒரே அதிசயமா இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஷன்லயே நம்ம ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா விதவிதமா ரகரகமா கலர்ஃபுல்லா டேஸ்டியா சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, இதை நீ டீப் ஃப்ரை பண்ணிருக்க, ஆயில் நிறைய இருக்கு, எனக்கு ஆயில் பிடிக்காது, இதுல சக்கரை நிறைய இருக்கு, நான் எப்போதுமே ஹாஃப் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன், இதுல உப்பு அதிகம், மிளகு அதிகம், புளி அதிகம்னு வாய்க்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அடிச்சு தாக்குறாரு. என்னதான் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பானாலும் ஓனர் ஆச்சே பாஸ் ஆச்சே பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு, சரிங்க சார் நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிடுறேன்னு ஹீரோக்காக ரொம்ப ஸ்பெஷலான நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சூப் செஞ்சு கொடுக்கவும், இது ரொம்ப சூடா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, இங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சூப் ஆற வச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா போய் ஹீரோக்கு ஊட்டி விடவும், நம்ம ஆளுக்கா இப்ப நம்ம சாப்பிடுறோங்கிற ஃபீல் துளி கூட இல்ல. ஃபுல் ஃபோக்கஸுமே ஹீரோயின் மேலதான். வச்சக்கன்னு வாங்காம அப்படி பாக்குறான். ஹீரோயினாலையுமே இதை ஃபீல் பண்ண முடியுது. பட் பேச்ச மாத்துறதுக்காக எப்படி இருக்கு சார்னு கேட்கவும், ஃபைன் நல்லா இருக்கு, இப்ப நம்ம பார்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, சோ நீ உடனே கிளம்பி போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத பாருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே செம மாசா கிளம்பி வராங்க. பட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க வெயிட்டர்ஸ் எல்லாம், நீ புதுசா இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க ஹோஸ்ட் பொண்ணா, சரி இந்த சரக்கு பாட்டில புடி, ரூம் நம்பர் 808ல ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் அவர் கூட பேசி பழகுன்னு அனுப்பி வச்சிடறானுங்க. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோவோட மேனேஜர் ரூம் நம்பர் 808ல ஒரு கஸ்டமர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காராம். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, அதுக்காக தான் நான் ஹீரோயின் அனுப்பி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவ பாத்துப்பான்னு சொல்ல, ஹீரோயின் போய் பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணான மிஸ்டர் வாங்னு சொல்லி அவன் இப்ப வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சரக்கடிக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை வீடியோ எடுத்துடுறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் என் ஆட்டத்தை கலக்க வந்துட்டியான்னு மிஸ்டர் வாங் கேட்க, இது என் பார்ட் டைம் ஜாப் சார், இப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால நான் அவளுக்கு பதிலாக உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப நல்லது, நான் கூட ஆர்டர் பண்ண இந்த காஸ்ட்லியான சரக்கெல்லாம் வீணாகிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன், பட் இப்போதான் நீ வந்துட்டீல, வா வந்து என் பக்கத்தில் உட்காந்து சரக்கடின்னு மிஸ்டர் வாங் கூப்பிடுறாரு.
அச்சச்சோ, எனக்கு இந்த மொக்கையான லோ பட்ஜெட் சரக்கெல்லாம் பிடிக்காதே, எனக்கெல்லாம் வேற மாதிரியான லிக்கர்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த பார்ல இருக்கிறதுலயே ரொம்ப 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 காஸ்ட்லியா ஹை பட்ஜெட்ல இருக்கிற எல்லா சரக்கையுமே ஆர்டர் பண்ற நம்ம ஹீரோயின் சும்மா பேருக்கு எல்லா இடத்துல இருந்தும் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் முடியாது, ஒழுங்கா ஆர்டர் பண்ண எல்லா சரக்குக்கும் காசை பே பண்ணியான்னு சொல்லி அவன் கையில கிட்டத்தட்ட 10-15 லட்சத்துக்கான பில்லை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண லிக்கர்ஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியா இருந்திருக்கு. ஸோ ஷாக் ஆகிடுற மிஸ்டர் வாங் இதுக்கப்புறம் இந்த பார் சைடே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோயினோட இப்படிப்பட்ட மாசான ஆக்ஷனை பார்த்து அங்க இருக்கிற வெயிட்டருங்கெல்லாம் பூரிச்சு போய் சில்லறைய சதற விடுற மாதிரி கை தட்டுறானுங்க. அப்புறம் என்ன, அடுத்த தடவை ஹீரோயின் அந்த பார்க்கு போகும்போது ராஜ மரியாதை கிடைக்குது. ஹீரோயினா செம்மையா என்ஜாய் பண்றாங்க. பட் அங்க அடிக்கடி போயிட்டு இருக்க விஐபிஸ்லாம் நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்து அவளை தான் கூட சேர்ந்து சரக்கடிக்க வைக்கணும், அவளை ஒரு ஹோஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் தாங்கிக்க முடியாத நம்ம ஆளு டைரக்டா பாருக்கே போய் இதுக்கப்புறம் நீ இந்த சைடே வரக்கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, நான் இப்போ ஹாஃப் டியூட்டியில் இருக்கேன், ஸோ என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகி அப்படியே அவங்கள அல்லேக்கா தூக்கி இதுக்கப்புறம் எங்கே போகிறதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுன்னு ரொம்ப ஃபோர்ஸாக தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பயங்கரமான போதையில் இருக்கிற நம்ம ஹீரோயின் தன்னையே தான் மறந்து கான்ஷியஸை இழந்து ஹீரோவை பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நம்மளுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில கொஞ்சம் அறகுறையா கண் விழிக்கிற நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வெளியில 3 பேர் நிக்கிறாங்க. யாருப்பா நீங்களான்னு கேட்க, நான் உங்களுக்கான பட்லர், அப்புறம் இவர் உங்களோட டிரைவர், தென் இவங்க உங்க செக்ரட்டரி, இதுக்கப்புறம் நீங்க எங்க வெளியில போறதா இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்காக நாங்க 3 பேருமே கூட வருவோம், இது எங்க ஹீரோ சிஇஓவோட ஆர்டர்னு சொல்லவும், அப்போ இதுக்கு முன்ன உங்க சிஇஓ நைட் டைம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த எல்லா பொண்ணுக்குமே இப்படிதான் நீங்க மரியாதை கொடுப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல மேடம், ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா கூட்டிட்டு வந்த ஒரே ஒரு பொண்ணு நீங்க மட்டும்தான்னு பட்லர் சொல்ல ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ கரெக்டா ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு, பிரச்சனை கைமீறி போயிட்டு இருக்கு, சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னதும் ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு போறாங்க. என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பெரிய டிடெக்டிவ் ஆச்சே, ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நிறைய பேர்கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டா நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களால தன்னோட வேலையை பார்த்திருக்க முடியாது, அதனால நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ காசு கொடுத்தவங்களாம் ஹீரோயின் தங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க, ஹீரோயினை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்லி ஆபீஸ்க்கு முன்னால பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே இங்க மிஸ் யூன் ஹீரோயினை பத்தின எல்லா உண்மைகளையும் ஹீரோ கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளு நம்பல. ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தன்னோட பட்லருக்கு கால் பண்ணி விசாரிச்சா திடீர்னு ஒரு முக்கியமான போன் கால் வந்ததும் சொல்லாம கொள்ளாம பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் ஏற்படுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த கஸ்டமர்ஸ் கையிலலாம் மாட்டினா கண்டிப்பா கைமா ஹீரோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சில முக்கியமான விஐபி கஸ்டமர்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, நான் இந்த ஃபீல்டில் இல்லைனாலும் நீ இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு புதுசா ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையில உருப்பட பாரு, மேபி நான் ஃபியூச்சர்ல கம்பேக் கொடுத்தா நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்க அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸை வாங்கிட்டு ஓடிடுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் எலே எவ்வளவு புடிகை வெட்டி கொள்ளுகைன்னு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோயின் ஓடுறா, பட் நோ யூஸ், அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, மிஸ்டர் வாங் தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இல்லாம ஹீரோயின் கிட்ட காசு கொடுத்து டிடெக்டிவ் வேலை பார்க்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்கள ஜோடியா பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு சரி காண்டாகுது. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, இங்க என்ன ப்ராப்ளம் நடக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, இவ யாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டா, உன் ஆளு எங்க எல்லாரையுமே ஏமாத்தி நிறைய காசு வாங்கியிருக்கா, மொத்தமா அந்த காசை கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் நைஸா நம்ம ஹீரோவோட கையை நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு 1 2 3 பிச்சுக்கிட்டு ஓடுன்னு கத்தவும் 2 பேரும் அங்கே இருந்து செம ஸ்பீடா ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இதே மாதிரி ஹீரோயின் தன்னோட கையை பிடிச்சிட்டு ஓடுனதெல்லாம் ஞாபகம் வரவும் அப்படியே மெய் மறந்து அவளையே பாக்குறாரு. டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி, உனக்கு இப்ப வர நான் யாருங்கிறது ஞாபகம் வரலையா, இத்தனை நாளா நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேட்க, ஹீரோயினுமே ஹீரோ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஏய் அந்த குட்டி தம்பி நீதானா, பாரு ரொம்ப பெரிய பையனா வளர்ந்துட்ட, நான் அந்த கேம்ப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன தத்தெடுத்து வளர்த்தாரு, ஆனா அவர் நல்லவர் இல்ல, என்ன ஒரு அடிமை மாதிரி பயங்கரமா துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி வளர்த்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால அவர் கூட இருக்க முடியல, சோ நான் தனியா வந்துட்டேன். இப்ப நீ பாத்துட்டு இருக்கீல, இதுதான் உண்மையான நானு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோவை ஹக் பண்ணி, ஒரு தடவை நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுறான். இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயினை தன்னோட கேலரிக்கு கூட்டிட்டு வந்து அவங்கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத எல்லா பொருட்களையுமே காட்டுறான். அங்க நம்ம ஹீரோயின் ஆக்ஷன் காமெண்ட் மாதிரி ஒரு பொம்மையை பாக்குறாங்க. ஆக்சுவலா இறந்து போறதுக்கு முன்ன ஹீரோயினோட அப்பா வீடியோ கால் பேசியிருப்பாருல, அப்ப ஒரு பையன் இந்த பொம்மை கூட விளையாண்டதை ஹீரோயின் நோட் பண்ணிருப்பாங்க.
சோ இதுல இருந்தே தன்னோட அப்பா மரணத்துக்கும் ஹீரோக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் இந்த மேட்டரை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொன்னதும் அவ பயங்கரமா எமோஷனல் ஆகிடுறான். 10 வருஷத்துக்கு முன்ன, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அப்போ ரொம்ப சின்ன பையனா இருந்த இவன் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஆக்ஷன் காமெண்ட் பொம்மையால அடிச்சிருப்பான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம ஹீரோ மேல சந்தேகப்படுறதுனால ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா குற்ற உணர்ச்சி ஆகிடுது. இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல தன்னோட அப்பா மேல எந்த தப்புமே இல்லங்கிறத எப்படி நாம நிரூபிக்க போறோம்னு தெரியாம ஹீரோயின் பயங்கரமா யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ கால் பண்ணி, இப்ப நீ எங்க இருக்க, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல, எப்படியும் தாங்கிட்ட காதல ப்ரப்போஸ் பண்ணதான் வருவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் அவங்க இருக்க லொகேஷனையும் சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பட் அப்ப கரெக்டா கால் பண்ற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹீரோயினை பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்ன உன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் இறந்து போக காரணமா இருந்த அந்த தீ விபத்தை ஏற்படுத்தின குற்றவாளியோட பொண்ணு தான் ஹீரோயின்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப கோவமா வருது. ச்சே, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குன்னு கோவப்பட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின், ஹீரோ வருவான்னு ரொம்ப நேரமா அவனுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போய் வீட்டுக்கு வந்து பார்த்தா கண்ணு முண்டு தெரியாம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கவும், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கடைசி வர வரலன்னு கேட்க, நீ உன் அப்பாவை பறி கொடுத்த அதே ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் நான் என் குடும்பத்தை இழந்தங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் இத்தனை நாளா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் உன்னோட அப்பா தாங்கிற உண்மையை நீ என்கிட்ட சொல்லல? உங்க அப்பாக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவரு சூசைட் பண்ணி சாக வேண்டியதானே? ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பல அப்பாவி மக்களை கொன்னாருன்னு ஹீரோ கேட்டு கத்த, நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒன்னும் தப்பான ஆளு கிடையாது, கண்டிப்பா அவர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்ன வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ இப்ப அதை கேட்கிற மனநிலையில இல்ல. சோ கண்ட்ரோலை மீறி அவகிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணவும் கடுப்பாகிற ஹீரோயின் ஹீரோவை பலார்னு அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ ஒரு செகண்ட் கூட என் வீட்ல இருக்க கூடாது, ஒழுங்கா வெளியில போன்னு ஹீரோ கத்தவும் ஹீரோயினுமே தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியில எடுத்துட்டு வரும்போது இந்த மிஸ்ஸின் வேணுக்குனே வம்பளுக்கிறதுக்காக கையில வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் கீழே தட்டி விட்டுறா. ஏன் இப்படி பண்றேன்னு ஹீரோயின் கேட்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்ல டார்லிங், இவளை பத்தி நான் விசாரிச்சேன், பயங்கரமான ஃப்ராடாமா, அதான் உங்க வீட்ல இருந்து ஏதாவது விலை மதிப்பில்லாத திங்ஸ் எடுத்துட்டு போறாளாங்கிறத செக் பண்ணன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாகிடுது. ஆனா நம்ம ஹீரோ, ஆமா பேபி, நீ சொல்றது கூட கரெக்ட், எனக்குமே ஹீரோயினை பத்தி நல்லா தெரியும், சின்ன வயசுல நிறைய இடங்கள்ல திருடி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், சோ நீ இப்படி பண்ணதுல எந்த தப்புமே இல்லைன்னு மிஸ் இன்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் பாவம் நம்ம ஹீரோயின் இன்னும் பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறாங்க. நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டா நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா? பிகாஸ் நீ இன்னும் எனக்கு கடன் பட்டிருக்க, எப்ப நீ எனக்கு தர வேண்டிய $2 மில்லியன் காசு தரப்போறேன்னு கேட்டு ஹீரோ ஏதோ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி கூர்மையான வார்த்தைகளால குத்துறான். பாவம் நம்ம ஹீரோயின், எப்படி நாம இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க போறோம்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியா நிக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் தரேன்னு சொல்லி தன்னோட கார்டை நீட்டவும் ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகிடுது. சூசிஹவ், உன்கிட்ட ஏது இவ்ளோ காசுன்னு கேட்க, எது இவன் பேரு சூசிஹவான்னு ஹீரோவே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. அவன் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, டே சூசிஹவ், நீ எனக்கு பண்ண துரோகத்தை நீ மறந்துருக்கலாம், பட் கண்டிப்பா என்னால மறக்க முடியாது, கூடிய சீக்கிரம் நான் உன்னை அதுக்காக பழி தீக்கிறேன்னு ஹீரோ சொல்ல சூசிஹவுக்கா செம ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் பான்னு சொல்லி அவன் அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் என்னதான் நம்ம ஹீரோயினை வெறுக்கணும், இதுக்கப்புறம் அவளை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அவர் மனசு ஒத்து வர மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம ஹீரோயினை உயிருக்குயிரா ரொம்ப உண்மையா காதலிச்சிருப்பாரு. சோ வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியவும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு சூசிஹவ் கிட்ட, உனக்கு ஏது அவ்வளோ காசுன்னு கேட்க, நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட மேரேஜுக்காக சேர்த்து வச்சிருந்தேன், அதுதான் இப்போ உனக்காக ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்ல, ஓ அப்படியா, பட் இப்ப நான் உனக்கு கடன் பட்டுட்டேனே, நீ எது நினைச்சும் ஃபீல் பண்ணாத, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது இந்த காசை நான் திரும்ப கொடுத்துடுறேன், பட் எனக்கு அதுக்கு டைம் வேணும்னு ஹீரோயின் சொல்ல, அந்த காசை நீ எனக்கு திரும்ப தர வேணாம், அதுக்கு பதிலா நீ என் கூட இருந்தா போதும்னு சூசிஹவ் சொல்ல ஹீரோயின் அமைதியாகிடுறாங்க. பிகாஸ் அவன் இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்றாங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. அதே நேரம் அவன் இப்பதான் ஹீரோயின் ஒரு பிரேக்கப்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்காக, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பா சொல்லல, நீ இதுக்கப்புறம் எனக்கு டெய்லி ₹1 திரும்ப கொடுத்து கடன் அடைச்சா போதும், அப்பதான் நீ எனக்கு கடைசி வர கடன் பட்டிருப்ப, நீயும் நானும் லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லி சமாளிச்சிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூசிஹாவை மீட் பண்ணி, என்ன பிரதர், எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, இப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே நமக்கு கட் பண்ணி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி, சூசிஹாவோட ஃபேமிலி எல்லாருமே ஒரே பில்டிங்ல தான் வாழ்ந்திருப்பாங்க. அதே பில்டிங்ல தான் நம்ம ஹீரோயின் அப்பா வேலை பார்க்குற கம்பெனியுமே இருந்திருக்கும். ஸோ அங்க ஏற்பட்ட ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்னால தான் அந்த மொத்த பில்டிங்குமே பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க, ஒரு சிலர் உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் உயிர் பொழைச்ச நம்ம சூசிஹாவோட அம்மாவை பார்த்து ஹீரோவோட அம்மா,
எப்படியாவது என் பையனை மட்டுமாவது காப்பாத்துங்கன்னு கேட்டு உயிர் போற நேரத்துல கெஞ்சிருப்பாங்க. சோ மனசு கேட்காம சூசிகாவோட அம்மா நம்ம ஹீரோவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த சூசிகா ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே புவரான ஃபேமிலி, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்கிறதுனால இதுக்கப்புறம் உன்னோட பேரு சூசிகாவுன்னு ஹீரோ கிட்டையும் உன்னோட பேரு சௌஹாவுன்னு நம்ம சூசிகா கிட்டையும் மாத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பணக்கார ஹீரோவை சூசிகாவோட அம்மா வளர்க்குற மாதிரியும் ஏழையான சூசிகா பணக்கார வீட்டுல போய் வாழ்ற மாதிரியும் செட் பண்ணிருப்பாங்க. தனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்கிற ஆறுதலுக்காகவே சின்ன பையனா இருந்த நம்ம ஹீரோ சூசிகா அம்மா கூட போயிருப்பான். பட் கொஞ்ச நாளையில அவங்களுமே உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாங்க. ஸோ அனாதையாக்கப்பட்ட நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் ஆகியிருக்கான். அதே நேரம் அந்த சூசிகாவை எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோவோட ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய பணக்காரங்களாச்சே. ஸோ அவங்க வீட்டு பையனா இருக்கிறதுனால இப்ப இந்த சூசிகாவுமே ஒரு பெரிய பணக்காரன் தான். ஆனா என்ன, இப்ப இவன் தன்னோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத ஹீரோவால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இப்ப வந்து குத்தி காட்டிட்டு இருக்காரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தான் அப்பா மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரணை பண்ணலான்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல சூசிகாவுங்கிற பேர் இருக்கவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இது என்னோட ஃப்ரெண்டா, ஆனா அவன் இத்தனை வருஷத்துல இதை ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதே இல்லையே, சம்திங் ஃபிஷிங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணி போனா அவன் ரொம்ப ரொம்ப பெரிய பயங்கரமான பணக்கார வீட்டு பையங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏன்னா இவன் நான் ரொம்பவே எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பையன்னு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லியிருப்பான். தென் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்க சூசிகாவோட தாத்தாக்கு, அதாவது நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் தாத்தாக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா தன்னோட வாரிசான ஹீரோ பேர்ல சொத்தெல்லாம் மாத்தி வச்சிருவாரோன்னு பயந்துடுற சூசிகா சைலண்டா கதையை முடிச்சு காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி அவரை கொலை பண்றதுக்காக பக்கத்துல போறான். பட் மனசாட்சி தடுக்குது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட பேரன் நினைச்சுக்கிட்டு ஹீரோவோட தாத்தா தானே இவனை ரொம்ப பாசமா பண்பா வளர்த்தாரு. சோ என் மேல உயிரே வச்சிருந்த ஒரு ஜீவனை எப்படி நான் கொல்றதுன்னு தெரியாம இவன் பயங்கரமான மன போராட்டத்துல இருக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயின் சூசிகாவை தடுத்து என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. டேய் யாழ்டா நீ, உண்மை சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீயுமே இந்த பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட்ல சர்வைவ் ஆன ஒருத்தனா? அப்புறம் எதுக்கு உங்க தாத்தாவை கொலை பண்ண பார்த்த? எனக்கு எதுவுமே புரியல, தயவு செஞ்சு கிளியரா சொல்லுன்னு ஹீரோயின் கேட்டு கத்த இவனுமே வேற வழி இல்லாம இத்தனை வருஷமா தான் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா 10 வருஷத்துக்கு முன்ன சூசிகாவுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி அவங்க கிளாஸ் பசங்கலாம் பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க. இதனால சூசிகாவும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிருப்பான். டென்ஷன் ஆன அவங்க அம்மா இழுத்து போட்டு சாத்தினதுல கோவப்பட்டு நம்ம ஹீரோ கீழே இருக்கிற ஃபேக்டரிக்கு வந்திருப்பான். அந்த ஃபேக்டரியில தான் ஹீரோயினோட அப்பா வேலை பார்த்திருப்பாரு. அந்த ஃபேக்டரியோட ஓனர் கடந்த ஒரு வருஷமா எம்ப்ளாயிஸ்க்குலாம் கரெக்டான சம்பளம் கொடுக்காததுனால எல்லார் ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயினோட அப்பா, நாங்க உங்களுக்கு கரெக்டா வேலை பார்த்து கொடுக்கறதுனால தானே நீங்க லாபத்தை வச்சுக்கிட்டு எங்க மேல நஷ்டத்தை கட்டுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு லாபமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பெட்ரோல் ஊத்தி எரிக்க பாப்பாரு. இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு சூசிகா ஓடவும் பாவம் குழந்தை எதையாவது பார்த்து பயந்துற போதுன்னு அவனை ஆறுதல் பண்றதுக்காக ஹீரோயினோட அப்பா ஃபாலோ பண்ணி பின்னாலேயே போயிருப்பாரு. அந்த நேரத்துல தான் பர்த்டே பேபியான நம்ம ஹீரோயின் வீடியோ கால் பண்ணிருப்பாங்க. அப்பாவுமே அட்டன் பண்ணிருப்பாரு. அப்போ கரெக்டா சூசிகாவுமே டேபிள்ல இருந்து அந்த ஆக்ஷன் காமெண்ட் பொம்மையை எடுத்திருப்பான். அதுதான் நம்ம ஹீரோயின் வீடியோ கால்ல பாத்திருப்பாங்க. ஆனா சின்ன பையனான சூசிகாவு கண்ணுக்கு ஹீரோயினோட அப்பா ரொம்ப தப்பானவரா தெரிஞ்சதுனால கையில வச்சிருந்த பொம்மையாலேயே ஹீரோயின் அப்பா தலையில பயங்கரமா அடிச்சிருப்பான். பாவம் அந்த மனுஷன் வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பையன் தன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து அவர் கையில வச்சிருந்த லைட்டராலேயே அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு விட்டுட்டு வந்திருப்பான். அதனாலதான் அந்த பில்டிங்ல அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். கிளியரா புரியுற மாதிரி சொல்லணும்னா மக்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா காரணம் கிடையாது. சின்ன பையனா இருந்த சூசிகாவு தான் முழுக்க காரணம். ஸோ இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. பாவம் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ கரெக்டா ஹீரோ கிட்டே இருந்து கால் வருது. ஆனா ஹீரோயின் கவனிக்காம கீழே உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா அட்டன் ஆகிடுது. எங்க இந்த உண்மைலாம் தெரிஞ்சதும் ஹீரோயின் தன்னை விட்டு போயிருவாளோன்னு பயந்துடுற சூசிகாவ், ப்ளீஸ் டி தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்துருவேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ, காலம் ஃபுல்லா உனக்கு நான் நன்றி இருக்கிற நாயா உன் காலடியிலேயே விழுந்து கிடப்பேன்னு சொல்லி அப்படி கெஞ்சுறான். ஆனா பாவம் இன்னும் நம்ம ஹீரோயினால அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியல. அப்ப நம்ம ஹீரோவோட கால் அட்டன் ஆகி இருக்கிறத பார்த்து கடுப்பாகிடுற சூசிகாவ், அப்போ நீ இன்னும் அந்த ஹீரோ பையில தான் லவ் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு தான் உண்மையா இருப்ப, அவனுக்கு தானே விசுவாசமா இருப்பேன்னு கேட்டு கடுப்பாகி ஹீரோயின் தலையில டம்முன்னு ஒரு அடியை போட்டு மட்டையாக்கி அப்படியே அவங்கள கடத்தி தூக்கிட்டு போயிடுறான்.
பட் கரெக்டான டைம்ல அவனை ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி பிடிக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம நடுரோடுன்னு கூட பார்க்காம கார்ல இருந்து சூசிகாவை வெளியில பிடிச்சி இழுத்து அடி கும்மாங்குத்து குத்தி புரட்டி எடுக்கிறாரு. நானுமே உனக்கு சலிச்சவன் இல்லடான்னு சொல்லி சூசிகாவுமே திரும்ப நம்ம ஹீரோவை போட்டு அடி குத்து குத்துன்னு குத்துறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு உருள்றானுங்க. ஃபைனலா அந்த சண்டையில வின் பண்ற நம்ம ஹீரோக்கு சூசிகாவோட அம்மா நம்ம ஹீரோவை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, பாசமா தானே வளர்த்தாங்க. ஸோ அந்த நன்றியோட நம்ம அம்மாவோட முகத்துக்காகவும் பாசத்துக்காகவும் தான் இப்போ நான் உன்னை உயிரோட விடுறேன்னு அவனுக்கு வார்னிங் கொடுத்து நம்ம ஹீரோவே சூசிகாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. கட் பண்ண ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு லீகலா வாதாடி தான் அப்பா மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா மேல இருந்த கெட்ட பேரு அழிஞ்சிருது. அதே நேரம் சூசிகாவ் சின்ன வயசுல தெரியாம பண்ண தப்புங்கிறதுனால அவனுக்குமே மன்னிப்பு கொடுத்துடுறாங்க. தென் சூசிகாவ் தன்னோட தாத்தா கிட்ட, அதாவது ஹீரோவோட ஒரிஜினல் தாத்தா கிட்ட நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி, நான் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு கிடையாது, தயவு செஞ்சு இத்தனை நாளா உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி வெளியில வந்து, இதுக்கு முன்ன நம்ம ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருந்தாங்கல்ல, அதையே எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க 2 பேருக்கு நடுவுல இருந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு உண்மையா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே செம ஸ்வீட்டா முடியுது.